ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரண்ட் டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து லைனிங் ப்ளவுஸில் வந்து லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தோட சுற்றி கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம டாட் பிடிக்கிறது பார்க்கலாம். சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா, சென்டர் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து அந்த டாட் பாயிண்ட்டோட மார்க்கிங் போட்டு டாட்லேருந்து ஹைட் எடுத்துகிட்டு அந்த சென்டர் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஊக் பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹேமல் சைடு ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்பாங்க. மார்க்கிங் இல்லாமலேயும் பண்ணலாம், மார்க்கிங் வச்சும் பண்ணலாம். இது பிகினர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா மார்க்கிங் வச்சு பண்ணுறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த நேச்சஸ் போட்டு வச்சுருக்க இடத்துல அர்க்காத் போட்டு வச்சுருந்தேன், அந்த இடத்துலேருந்து ஒரு 1 இன்ச்சு மேலே அந்த மிட் பாயிண்ட்டோட பாயிண்ட் வரைக்கும் பிடிச்சாச்சு. இப்போ ஊக்பட்டி சைடு அதே போல் 1/4 இன்ச்சு. அந்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் சென்டரில் வந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் வைப்பாங்க. அது நம்ம லேடிஸ் செஸ்ட்டை பொறுத்து அந்த 1 இன்ச்சு வைக்கிறது எதுக்குன்னா அப்போ தான் கப் ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக உட்காரும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேமல் சைடும் அந்த பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு தள்ளிட்டு இதே மாதிரி நம்ம வச்சு பிடிச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், பிடிச்சாச்சா? இப்போ ரெடி. அதே மாதிரி அன்ஈவனாக இருந்ததுன்னா கீழே, ஏன்னா நம்ம கிளாத் அந்த மாதிரி கிளாத்து அன்ஈவனாக இருந்ததுன்னா அதை வந்து எக்ஸ்ட்ராஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து பட்டி வைக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக உட்காரும். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. 1 சைடு இப்படி தான் சென்டர் டாட்டு பிடிக்கணும். கப் ஷேப் அமையறதுக்குன்னா நம்ம அந்த பிடிக்கிறதுல தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டும் அதே போல் சென்டர் டாட் பிடிச்சிட்டு நம்ம அர்க்காத் போடுற இடத்துலேருந்து தான் அந்த சென்டர் டாட் பிடிக்கணும். நம்ம 3 பாயிண்ட்டு பிடிக்கிற இடம் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பு கரெக்டாக உட்காந்தா மட்டுமே நம்மளுக்கு வந்து கப் ஷேப்பு கரெக்டாக உட்காரும். பாருங்க, அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் பிடிக்க போகிறோம். 3 டாட் பிடிச்சதுக்கப்புறமா சென்டரில் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கப் ஷேப் வந்து கரெக்டாக உட்காரும். பாருங்கள், அடுத்தது வந்து ஊக்பட்டி சைடு ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி தைச்சிக்கலாம். நீங்கள் ஊக்பட்டி சைடு மட்டும் இந்த சைடு 1/4 இன்ச்சு பிடிச்சாலும் அடுத்த சைடு 1/4 இன்ச்சு பிடிச்சா மட்டும்தான் அந்த சென்டர் வந்து நம்ம ஊக்பட்டி வைக்கிற இடம் ஈவனாக வரும். இல்லைங்களா, அன்ஈவனாக வரும்போது என்ன பண்ணலான்னா, ரெண்டுத்தையும் வச்சு பார்த்துட்டு எந்த பக்கம் கம்மியாக பிடிச்சிருக்கீங்களோ அந்த பக்கம் திரும்ப ஊக்பட்டி சைடு கொஞ்சம் பிடிச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். அப்போ ஊக்பட்டியும் ஐப்பட்டியும் வந்து சரிசமமாக அமையும் நம்மளுக்கு. பாருங்கள், இப்போ இதுவும் ஈவனாக இல்லைன்றதுனால கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 2 சைடுமே ஃப்ரண்ட்டு டாட் பிடிச்சி எடுத்தாச்சு. இப்படி தான் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளவுஸ்க்கு டாட் பிடிச்சி எடுக்கணும். அவங்களோட ஷேப் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரியே கேட்பாங்க சில பேர். அந்த மாதிரியே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். ரெடி ஆயிடுச்சு.